அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். அடுத்து திருவள்ளுவரை பற்றி, அவரது காமத்துப்பாலை பற்றி ஒரு கட்டுரை எழுதலாம் என்ற எண்ணியிருந்தேன். அதன் விளைவு களவின்பமே உலகின்பம் அப்படின்ற ஒரு கட்டுரை. முன்னுரை: உலக உயிர்கள் அனைத்துமே இன்பத்தையே முதன்மையாக கொண்டு அன்றாடம் இயங்கி வருகின்றன. களவில் ஒன்றி உயர்ந்த ஊழின் வயத்தால் காதலர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு இயற்கை புணர்ச்சி கொண்டு இடந்தலைப்பட்டு பாங்கன் பாங்கி உதவியால் அக்காதலை பகற்குறி இரவுக்குறி போன்ற நிகழ்வுகளில் வளர்த்து காதலிக்காக பொருள் தேடச் சென்று பொருள் சேர்த்து மீண்டு வந்து தலைவியை பெறுதல் அரிது என்ற நிலையில் தன் உயிரையும் பொருட்படுத்தாது மடலேறத் தலைப்பட்டு மடலேறி அதனிலும் காதல் கைகூடாது போகவே உடன்போக்கு சென்று தலைவன் வீட்டில் திருமணம் முடித்து களவை கற்பாக்க முயலுவர். இத்தகைய களவுக்கும் கற்புக்கும் இடைப்பட்ட காலங்களில் உள்ள எண்ணற்ற துறை நிகழ்வுகளில் தலைவனும் தலைவியும் நுகர்ந்த உலகப் பொருட்கள் அனைத்திலும் சிறந்த இன்பமான காதல் இன்பங்களை உலக பொதுமறையாம் திருக்குறளின் காமத்துப்பால் வழி நின்று ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். காண்பதும் இனிதே, கேட்பதும் இனிதே. காதலர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மற்றவரின் பேச்சை கேட்டு கொண்டிருக்கவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கவும் விரும்புவது இயல்பான இனிமையான ஒன்றுதான். இங்கு திருக்குறள் தலைவி தலைவன் வரட்டும் அவனை கண்ணார கண் நிறைய காண்பேன் என குறள் 1265 அவன் அழகை அள்ளி பருகுவேன் என 1265 கூறுகின்றாள். மற்றுமோர் இடத்தில் நினைவில் எத்தகைய இன்பத்தை தலைவர் நல்கினாரோ அதேபோல் கனவிலும் கண்ட பொழுதே இனிது என 1215 குறட்பாவிலும் கண்ட பொழுதிலேயே இன்பத்தை தருவதாக சுட்டுகின்றாள். மேலும் பொருள் தேடி சென்ற தலைவரிடமிருந்து விரைவில் வந்து விடுவேன் என்பன போல் வரக்கூடிய ஒரு தூது சொல் எம் செவிக்கு இனிமை தருவதாக தலைவி இசையும் இனிய செவிக்கு என்ற அடியில் சுட்டுவது தலைவிக்கு தலைவன் மேல் உள்ள அதீத காதலே ஆகும். இதனையே குறுந்தொகை தலைவி குறி சொல்ல வரும் குறத்திப்பெண் தலைவன் மலையை பற்றி சுட்டும் பொழுது தலைவன் மலை பெயரை கேட்பது தனக்கு ஒருவித இன்பத்தை தருவதால் மீண்டும் மீண்டும் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவன் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டே என்றவாறு பாட சொல்லி செவிக்குரிய இன்பத்தை தலைவி பெற்றுக்கொள்கிறாள். கண் பாவையே வெளியேறிவிடு. காதல் வயப்பட்ட தலைவனுக்கோ தலைவிக்கோ அவர் தம் காதலர்கள் உடலிற்கு கண் போன்று முக்கியமானவர்கள். ஆனால் இங்கு திருக்குறள் தலைவன் கண்ணை விட தன் காதலி உயர்ந்தவளாக எண்ணுவதால் என் கண்ணின் பாவையே வெளியேறிவிடு நீ, ஏனெனில் தலைவிக்கு இருக்க என் கண்ணுக்குள் இடமில்லை என கண் பாவையை பார்த்து அது வெளியேறாது என தெரிந்தும் சுட்டுகின்றான். மை தீட்ட மாட்டேன். மேற்கண்ட உணர்வுடனேயே தலைவியோ தன் காதலர் கண்ணுக்குள்ளேயே இருப்பதால் மை தீட்டும் சிறிது நேரத்தில் கூட அவர் மறைந்து விடுவார், கண்ணை விட்டு போய் விடுவார் என்பதால் கண்ணுக்கு மை தீட்ட மாட்டேன் என சுட்ட திருமாலின் காதலி ஆண்டாள் திருமாலை பெற விரதம் மேற்கொள்ளும் பொழுது தன் தோழிகளிடம் விரதம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை சுட்டும் பொழுது மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என ஆண்டாள் திருப்பாவையில் சுட்டுவதிலிருந்து மையிடாத திருவள்ளுவ காதலியின் செயல் சுட்டப்படுகின்றது. மையிட்டு தன்னை அழகுபடுத்த எண்ணாது தலைவனை பெறுவதே இன்பம் என்ற தலைவியின் தீரா காதல் இதன் மூலம் சுட்டப்படுகின்றது. மற்றொரு இடத்தில் தலைவி தன் நெஞ்சத்தில் உள்ள தலைவருக்கு சுட்டுவிடும் என எண்ணி சூடான பொருட்களை உண்பதையே விட்டுவிட்டதாக சுட்டுகின்றாள். இதுவும் காதலன் மீது கொண்ட காதல் இன்பம் பெருக்கெடுத்தும் ஓடும் நிலையே ஆகும். கனவுக்கு விருந்து.
பொருள் தேட பிரிந்து சென்ற தன் காதலர் விரைவில் வந்து விடுவார் என்ற பதிலை தூதாக தாங்கி வந்த கனவினுக்கு தான் விருந்தை வைப்பேன் என்று ஒரு தலைவி அதீத மகிழ்வோடு கூறும் தன்மையை திருவள்ளுவர் குறள் 1211 சுட்ட, இதைவிட ஒருபடி மேலாக காதலன் மேல் கொண்ட தீரா களவின்பத்தால் தன்னிடம் தூதாக காதலர் வரவை கூறியவருக்கு பொன்மலி பாடலி பெருஇயர் யார்வாய் கேட்டனை காதலர் வரவே என யானைகள் படியும் துறைகளை உடைய பொன் மிகுந்த பாடலி புத்திர நகரையே பரிசாக தருவதாக தலைவி சுட்டுவதும் தலைவனை காண வேண்டும் என்ற களவின்ப அவாவே. வாய்நீர் இன்பம். பாலோடு தேன் கலந்தது போன்ற சுவையை உடையதாக தலைவியின் வாயில் ஊறிய நீர் இருப்பதாக திருக்குறள் தலைவன் திருக்குறளில் சுட்ட, பிற்காலத்தில் ஆண்டாள் திருமால் ஊதக்கூடிய சங்கிடம் கற்பூர மனம் வீசுமோ, தாமரைப்பூ போன்ற மனம் வீசுமோ, பவளம் போன்ற நிறத்தை உடைய தன் காதலனின் செவ்வாய்தான் தித்திப்பாக இருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண் செங்கே என திருப்பாவையில் என நாச்சியார் திருமொழியில் வினவுகின்றாள். திருக்குறள் தலைவன் போல ஆண்டாள் தன் காதலரின் வாய்ச்சுவையை வினவுவதும் களவு மயக்கத்தினாலே. காற்றே புகாதே. களவு காலத்தில் தலைவன் தலைவியர் எக்கணமும் ஒருவரை ஒருவர் பிரியாது வாழவே எண்ணுவர். இதுவே காதலர் இருவருக்கும் இன்பம் தருவதாகும். இதனை திருவள்ளுவர் காற்றுக்கூட இருவருக்கும் இடையில் புகாமல் தழுவுவதே இன்பமென திருக்குறள் 1108 சுட்டுகின்றார். பூவிடை படினும் யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்றீர் புணர்ச்சி போல என்றவாறு குறுந்தொகை சுட்டும். இதில் அத்தகைய சிறு நேர பிரிவை கூட காதலர்கள் விரும்ப மாட்டர் என தோழியிடம் பொருள் தேடிச் சென்ற தலைவனும் நானும் உடலால் பிரிந்து இருந்தாலும் உயிரால் ஒன்றென மொழிகின்றாள் தலைவி. காதலர்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கவே வேண்டும் என கருதிதான் சிலப்பதிகாரத்தில் கூட காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் என்றவாறு கோவலன் கண்ணகி திருமணத்தில் பெருமுது பெண்டிர் மணமக்களை வாழ்த்துகின்றனர். தேவலோக இன்பத்தை விட இனிது. களவு காலத்தில் காதலர்களுக்கு ஒருவரை ஒருவர் தோளார தழுவுதல் என்பது மிகுந்த இன்பத்தை தருவதாகும். இதனை திருவள்ளுவர் தலைவியின் தோள் இன்பம் அவளை தழுவி துயிலும் இன்பம் தேவலோக இன்பத்தை விட இனிது என்று சுட்ட, இதனையே தலைவியும் தலைவனோடு கொள்ளும் களவியும் புலவியுமே புத்தேல் உலகினும் இன்பத்தை விட இனிது என திருக்குறள் 1323 சுட்டுகின்றாள். தலைவியின் தோளின் இன்பத்தை விட பட்டினத்தையே பெறுவதாக இருந்தாலும் வேண்டாம் என முட்டாள் சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிரும் கூந்தல் வயங்கிலை ஒழிய வாரே வாழிய நெஞ்சே வேலினும் வெய்ய காணமவன் கோலினும் தண்ணிய தடமென் தோளே என மறுக்கும் சங்கத் தலைவனின் களவின்பச் சிந்தனை வெளிப்படுகின்றது. பொழுது நீளட்டும். காதலன் காதலி ஊடல் கொள்ள வேண்டும், அவ்வூடலை யான் தீர்க்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அவள் ஊடல் கொள்ள வேண்டும் என்ற தன்னின்ப எண்ணத்தை திருக்குறளில் ஊடுக மன்னோ ஒளியிலை யாம் இறப்ப நீடுக மன்னோ இரா என திருக்குறள் 1329 ரா பொழுது நீண்டு கொண்டே போகட்டும், இரவு பொழுது நீண்டு கொண்டே போகட்டும் என்பதை மேலே சுட்டுகின்றார் திருவள்ளுவர். மேலும் ஊடல் கொள்வது என்பது உணவு உண்பதை விட செரித்து கழித்தலால் வரும் இன்பம் போன்றது என்பதனை 1326 திருக்குறளில் சுட்டுகின்றார். மேலும் ஊடுவதே காமத்துக்கு இன்பம், ஊடிய பின் இருவரும் முயங்குவதால் பேரின்பமே விளையும் என்பதும் தலைவன் தலைவர் இன்பத்தை பற்றிய வள்ளுவரின் கருத்தாகும். நிலவே மறையாதே. வானின் நிலவை பார்த்து தலைவி பிரிந்து சென்ற என் தலைவனும் நிலவே உன்னை கண்டு கொண்டிருக்க யானும் உன்னை கண்டு கொண்டிருக்க எங்கள் இருவரின் கண்களும் உன்னை நோக்கி ஒன்றாகச் சேர்ந்துள்ளன. அதனால் நீ மறைந்தால் தலைவன் உன்னை பார்க்கும் நிகழ்வும் நான் உன் வழியாக அவரை பார்க்கும் நிகழ்வும் மறைந்துவிடும். அதனால் நீ மறையாதே என காதலின் மிகுதியால் நடவாத நிகழ்வை திருக்குறளில் புலம்புகின்றாள் ஒரு தலைவி. நிலையான இன்பம் பெற.
எண்ணும் பொழுதெல்லாம் எண்ணிய விதத்தில் இன்பத்தை தரக்கூடிய தலைவியை அடைந்து வாழ்வின் இறுதி வரை இன்பம் பெறவே தலைவன் இரவு முழுவதும் துயிலாது அவளை முற்றிலும் முழுமையாக பெறுவதற்கான இறுதி நிலையாகிய மடலேறுவதை பற்றி சிந்திப்பதாக திருக்குறள் 1136 சுட்டுகின்றது. திருக்குறள் தலைவன் சுட்ட தொல்காப்பிய தலைவனும் இதனை நீக்கலின் ஆகிய நிலைமையும் நோக்கி மடல்மார் கூறும் இடனுமார் உண்டே என கூறுவதும், பாரதியார் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்றவாறு குயில் பாட்டில் சுட்டுவதும் திருக்குறள் தலைவன் கருத்தின் தாக்கமே ஆகும். உரை: காதல் வயப்படாத மனிதர்களே உலகில் இருக்க வாய்ப்பில்லை. உலகின் எப்பகுதியிலும் எம்மொழி காதலர்களாக இருந்தாலும் இருவருக்கும் தத்தம் காதலர்களை கண்டுகொண்டே இருப்பதும், அவர்தம் புகழ் மொழிகளை கேட்டுக்கொண்டே இருப்பதும், அவர்தம் உறுப்பு நலன்களை புகழ்வதும், அவ்வுறுப்புகளால் பெறும் இன்பத்தையும் மீண்டும் மீண்டும் அவ்வின்பத்தை பெற முயலும் நிலையையும், அதற்கு உறுதுணையாக உள்ள உலகப் பொருட்களை புகழ்வதும், தடையாக உள்ள பொருட்களை பழித்து பேசுவதும் பொது மரபே. அவ்வாறே திருக்குறளில் தலைவனால் தலைவியும் தலைவியால் தலைவனும் பெற்ற இன்பத்தையும் இவ்வுலகப் பொருட்கள் மூலம் பெற்ற இன்பத்தினும் பேரின்பமெனச் சுட்டியுள்ளதை இக்கட்டுரை நன்கு விளக்கியது. உலக காதலர்களின் உணர்வுகளை பட்டியலிட்ட நூலை உலகம் முழுவதும் மொழிபெயர்த்திருப்பது இதனாலேயே என்பது தெள்ளத் தெளிவாகின்றது. நன்றி, வணக்கம்.